அண்ணால ரோட்ல வரப்போலாம் என்னன்னு சொல்லியிருப்பாங்க, மலேடி வரும்போதெல்லாம் வருஷம் வருஷம் கோயிலுக்கு போற, ஆடு வெட்டுற, மாடு வெட்டுற, முடி கொடுக்குற, எல்லாம் நடக்குது. ஆனா குழந்தை ஒண்ணு உருவாகலையே, வயிற்றுல நிக்கலையே அப்படின்னு பேசியிருப்பாங்க. அப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் மூஞ்ச காட்ட முடியல, இல்ல இப்படி இல்ல தலை காட்ட முடியலன்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க, தலை காட்ட முடியல அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. பிரதர் என்னால இந்த ஒரு ஃபெயிலியரோட தலை காட்ட முடியல. அப்ப அண்ணால் நடந்து போற முதல்ல அவருக்கு ஒரு பேர் அண்ணால மறந்துச்சு, இவள் ஒரு மலடி, இவள் ஒரு மலடி, ஏதோ ஒரு சாபம் இருக்கிறது அப்படின்னு பேசின வீதி எல்லாம் சாமுவேல் நடக்கும் போது பயந்ததாமா. பாருங்க, அம்மா நடக்கும் போது கேலி பண்ணாங்க, இப்ப பிள்ளை நடக்கிறா, பிள்ளை நடக்குது. தான்ல இருந்து பேர்சபா இஸ்ரவேல் முழுவதும். இப்ப சொல்லட்டா, உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மா நடக்கும் போது யாரெல்லாம் கேலி பண்ணாங்களோ, நீ நடக்கும் போது அவங்க சொன்னாங்க தலை காட்ட முடியல, நீ சொல்லு என் தலையை அவர் உயர்த்துவார், என் அவர் கூட இருக்கும் போது என் தலையை அவர் உயர்த்துவார். கொஞ்சம் ஜெபிங்க. தெய்வ பிரசனம் சிலர் மேல இறங்குறத பாக்குறேன், சிலர் மேல தெய்வ பிரசனம், சில தலையை உயர்த்துகிறார், தலையை உயர்த்துகிறார். அவங்க சொன்னாங்களா நீ மலடி, உன் வாழ்க்கையில எதுவுமே நடக்கல, சாபம் இருக்கு, நீ சொன்னிய தலை காட்ட முடியலன்னு. இப்ப ஜெபி, என் தலையை கர்த்தர் உயர்த்துவார், என் தலையை கர்த்தர் உயர்த்துவார். சில தடைகளை கர்த்தர் உடைக்கிறார். தடை உடையுது, தடை உடையுது, சாபங்கள் உடையுது, அக்கிரமங்கள் உடையுது, பிசாசு கட்டி வச்ச கட்டுகள் உடையுது. நீ தலை காட்ட முடியலன்னு சொல்லாத, தலை நிமிர்ந்து நடப்ப, நீ கர்த்தரால் வளர்க்கப்படுகிற பிள்ளை.